உக்கிரவழுதி பாண்டியன் காலத்தில் தாமிரபரணி ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. ஒருமுறை தாமிரபரணி ஆற்று நீர் கரைகளை கடந்து ஊருக்குள் நுழைந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் படைவீரர்களும் மன்னனிடம் முறையிட்டனர். மன்னனும் தன் வீரர்களுடன் தாமிரபரணியின் கரையை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டான். ஆனால் அவனது முயற்சி பலனளிக்கவில்லை. ஒருநாள் மன்னன் தாமிரபரணி கரையோரத்தில் லிங்க ரூபத்தில் இறைவனைக் கண்டான். இறைவா, தாமிரபரணிக்கு தடை போட என்னால் இயலவில்லை. ஆனால் உன்னால் முடியும் என லிங்கநாதரை தீர்க்கமாக பற்றிக் கொண்டான். தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுத்து வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டான். ஒருநாள் இறைவன் பேசினார். உக்கிரவழுதி, உன் பக்தியை மெச்சுகிறேன். தாமிரபரணிக்கு கரை அமைக்கும் முயற்சியை மீண்டும் ஒரு முறை என்னை நம்பி செய், எமருளால் உனது முயற்சி வெற்றியாகும் என்று அருளினார். இறைவனும் ஒரு குதிரை வீரனாக மக்களோடு மக்களாக தோன்றினார். மன்னர் படையோடு சிவபெருமான் படையும் தாமிரபரணி கரையில் திரண்டனர். நதிக்கரையில் மணலால் கரை அமைத்தனர். மிக வேகமாக வேலை நடைபெற்றது. வேலைகள் முடிந்ததும் லிங்கத்தின் முன்னால் வந்த மன்னன் இறைவனுக்கு நன்றி கூறி நின்றான். அப்போது குதிரை வீரனாக இருந்த சிவபெருமான் லிங்கத்துக்குள் சென்று மறைந்தார். அவருடன் வந்த சேனைகளும் மறைந்தன. இதுவரை நமக்கு உதவி செய்தது சிவபெருமானும் அவரின் சேனைகளுமா என சிவபெருமானின் அருளை எண்ணி மகிழ்ந்தான் மன்னன்.